நாங்க இவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியுமா? இவங்க தான் இத்தனை சீட் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆண்ட கட்சியும் சொல்ல முடியாது, ஆட்சி செய்தவங்களும் ஆண்டு கொண்டிருப்பவங்களே சொல்ல முடியாது. இன்னைக்கு ஆளும் கட்சி இருக்காங்க, ஆண்ட கட்சி இன்னும் நிறைய கட்சிகள் இருக்காங்க. இன்னைக்கு இவங்க கை ஓங்கி இருக்காங்க அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா கட்சியும் அவங்கவுங்க வேலையை நல்லா தான் பாக்குறாங்க. அவங்கவுங்க கூட்டணியை அவங்கவுங்க உறுதிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அவங்கவுங்க எல்லாரும் தேர்தல் பண்ணிக்காங்க, அவங்கவுங்க வேலை செய்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு தனிப்பட்ட கட்சியும் நம்ம சொல்ல முடியாது. இல்ல ஜாக்டோ ஜியோ மட்டும் கிடையாதுங்க, அவங்களுக்கு முழு ஆதரவு தேமுதிக என்னைக்கு செய்துட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் ஒரு பக்கம், செவிலியர்கள் ஒரு பருவம், ஒரு மருத்துவர்கள், மாணவர்கள், இப்ப பாருங்க மக்கள் நல பணியாளர்கள் இங்க திருப்பூர்ல எத்தனை நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தொழிலாளர்கள், சிறு குறு விவசாயிகள், அதே மாதிரி சின்ன சின்ன தொழில்களை சேர்ந்தவங்க, வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, மின்சாரம் இல்லை, விலைவாசி உயர்வு, இந்த மாதிரி பல்வேறு விதத்திலும் தமிழ்நாடு இன்னைக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மக்கள் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப பாலியல் வன்கொடுமை ஒரு பக்கம், அது மாதிரி டாஸ்மாக் எங்க பார்த்தாலும் இருக்கு, சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது எல்லாமே நான் கருத்தில் கொண்டுதான் இதை எல்லாத்திற்கும் இன்னும் இருக்கும் 4-5 மாசத்துல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் இதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். திருப்பூர் அதை பத்தி பேசணுங்க. SIR பத்தி இங்கதான் நான் மெயினா பேசணும். ஏன்னா இங்கதான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பேர் இங்கதான் வேலையில இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தான் அந்த வாக்குரிமை என்பதுதான் எங்க நம்மளுடைய விதி. இன்னைக்கு வட மாநிலத்தில இருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வருபவர்கள் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. வாங்க, வேலை பாருங்க, சம்பளம் வாங்குங்க, உங்க வாழ்க்கைக்கு வாழ்வியலை உறுதிப்படுத்திக்கங்க. ஆனா அந்த ஓட்டுரிமை என்பது அவங்க பிறந்த மாநிலத்துலதான் அந்த ஓட்டுரிமையை தர வேண்டும் என்பதுதான் தேமுதிகவின் ஒரே நிலைப்பாடு. அவங்க வந்துட்டாங்கன்றதுனால இங்க இருக்கிறவங்க ஓட்டெல்லாம் எடுத்துட்டு யாரோ வந்தவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் நிச்சயமாக தேமுதிக எதிர்க்கும். நாங்க மட்டும் இல்ல, நிச்சயம் மக்கள் புரட்சி வெடிக்குது. நான் என்ன சொல்றேங்க, திருப்பூர் இன்னைக்கு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் இது. அப்போ எல்லா விதமான கழிவுகளும் இங்க சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு. அதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி, இப்ப வெளிநாடுகளுக்கெல்லாம் கேப்டன் கூட நான் போறப்ப அங்க பார்த்துருக்கேன் அந்த சிஸ்டம் எப்படி இருக்குன்றது. ஆனா இங்க எந்த சிஸ்டமே இல்லையே, இங்க எந்த பிளானுமே இல்லையே, தொலைநோக்கு பார்வையே நம்ம இங்க இல்லையே தமிழ்நாட்டுல. அப்போ கார்பரேஷன்ல வருகின்ற வருமானம் எங்க போகுது? இன்னைக்கு திருப்பூர் கார்பரேஷன்ல எத்தனையோ 1000 கோடி வருமானம் வரும். அப்ப ஏன் அதை முறைப்படுத்த மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் ஒழுங்குபடுத்த மாட்டேங்கிறீங்க? அதை ஏன் ஒரு சிஸ்டமேட்டிக்கா மாத்த மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு அந்த 400 டன் குப்பை தேங்கி கிடக்கு. அது மட்டும் இல்லாம பாறைகளை தோண்டிய இடத்துல அந்த குப்பையை கொண்டு போய் கொட்டுறாங்க. இதனால நிலத்தடி நீர் மாசாகுது, குடி தண்ணீர், விவசாயம் எல்லாமே பாதிக்கப்படுது என்பதனாலதான் தொடர் போராட்டம் நடக்குது. இதை அரசும் மாநகராட்சியும் உடனடியாக கவனத்தில் கொண்டு இதற்கு உடனடியாக நல்ல தீர்வை தொலைநோக்கு பார்வையோடு செய்யணும் என்பதுதான் தேமுதிகவின் எதிர்பார்ப்பு என்பதெல்லாம் இன்னைக்கு நாங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நாங்க இவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு சொல்ல முடியுமா? இவங்க தான் இத்தனை சீட் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? இவங்க தான் எங்க வேட்பாளர் என்பதை இன்னைக்கு சொல்ல முடியுமா? முடியாது. யாருமே சொல்லல. இன்னைக்கு ஆண்ட கட்சியும் சொல்ல முடியாது, ஆட்சி செய்தவர்களும் ஆண்டு கொண்டிருப்பவங்களே சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ தேமுதிக மட்டும் என்னைக்கு இவ்வளவு பேர் மந்திரி, இவ்வளவு MLA நான் சொல்ல முடியாது. இப்போ அது உரிய நேரம் வரும் பொழுது அன்னைக்கு அதை பத்தி நாங்க உங்களுக்கு சொல்றோம். நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நானும் பாக்குறேன். இன்னைக்கு செங்கோட்டையனுடைய விஜய் ஆட்சியில் அமைக்காம நான் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்கும் அப்படின்றது அவரோட பேட்டியா இருக்கு. அதுக்கு ஒரே பதில், நோ கமெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீங்க ஏடிஎம்கே கூட கூட்டணியில இருந்திருக்கீங்க. இப்ப அந்த ஏடிஎம்கேல ஏகப்பட்ட பிளவுகள் ஒவ்வொரு கட்சி நீக்கப்பட்டாங்க, விலகி போற அளவுக்கு பேசுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் ஏடிஎம்கேவோட நிலைப்பாடு இது அவங்க உட்கட்சி விவகாரம். இது டிப்பிக்கலி ஏடிஎம்கே உடைய உட்கட்சி விவகாரம். அதுல நாங்க தேமுதிக கருத்து சொல்வதற்கோ
இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கோ எங்களுடைய கருத்து சொல்வதற்கு நாங்க அதற்கானவங்க கிடையாது. எங்க கட்சியை பத்தி கேளுங்க, எங்க நிலைப்பாடை கேளுங்க, எங்க கழக வளர்ச்சியை பத்தி கேளுங்க, அதை சொல்றோம். அவங்க மாட்டோம். நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டேன். அவ்வளவுதான் என்னோட அனுபவம். ஏன்னா இல்ல, நீங்க எல்லாரும் அதையே சொல்றீங்க. நானும் பல்வேறு பிரஸ் மீட்ல பல்வேறு விதமான பதில் நான் சொல்லிட்டேன். மறுபடியும் அதே கேள்வி நீங்க கேக்குறீங்க. இனிமேல் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பதில் நோ கமெண்ட். உண்மையிலேயே நாட்டுக்காக ராணுவத்துல உழைத்து நாட்டை காக்கின்றவர்கள் தான் நம் நாட்டின் உண்மையான தளபதி. அவங்க எல்லையில இருக்கிறதுனாலதான் நாட்டுக்குள்ள நம்ம இன்னைக்கு தைரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நாட்டின் எல்லையில் இருந்து நம்மளுடைய நாட்டை காப்பவர்கள் தான் உண்மையான இந்தியாவின் தளபதிகள், வேற யாரும் கிடையாது. நிச்சயமா அது எனக்கு பதில் வந்து இன்னைக்கு விளைவித்த அந்த நெல் பயிர் வந்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம மழையில நினைஞ்சு முளைவிடுது. அப்போ இன்னைக்கு அதை காப்பாத்தி கொண்டு வர விவசாயினுடைய நிலைமை நம்ம உணரணும். இதுதான் நான் சொல்றேன். தொலைநோக்கு பார்வையோட எந்த திட்டமுமே இங்க இல்ல. அந்த விவசாய பொருட்களை சேமிக்க இன்னைக்கு ஒரு ஸ்டோரேஜ் இல்ல, அதுக்கான கிடங்குகள், அதுக்கான ஷெட் எதுவுமே இல்ல. அப்ப நனைஞ்சு போது முளை விடுது. அப்புறம் விவசாயம் என்ன பண்ண முடியும்? அதனால அந்த ஈரப்பதத்துக்கு 18% இருந்து 22% கொடுக்கணும் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லா அரசியல் கட்சியின் நிலைப்பாடு. அதேதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. இது வந்து மத்திய அரசு ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக அதற்கான சூழல் வரும், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்றது வரும். அது மட்டும் இல்ல, அது ஏன் நனைய விடுறீங்க நான் கேட்கிறேன். அது ஒண்ணு. நம்ம மத்திய அரசு மேல குறை சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை எப்படி கேட்டு வாங்கணும்? அப்போ தேர்தல் அப்போ கேட்டு வாங்க முடியும். அதை வந்து ஒரு ஒழுங்கான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஏன் பாதுகாக்க தவறுது நம்ம அரசு என்ற கேள்வியை விவசாயிகள் சார்பா நான் கேட்கிறேன். அப்புறம் மழை பெஞ்சு எல்லாரும் போராட்டம் பண்ண மட்டும் ஒரே நைட்ல மாத்துறீங்க. அதையே முன்கூட்டி பண்ண மாட்டேங்கிறீங்க. இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அவர் கருத்து அவர் சொல்லியிருக்காங்க இல்லைங்க. இது வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர் கருத்து அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து இன்னைக்கு நேத்தா சொல்றாங்க. காமராஜர் இருந்த காலத்திலேயே அது சொன்னது தானே. காமராஜரே என்ன சொல்லியிருக்காரு? இதே கருத்து தான் அப்பயும் அவர் சொல்லியிருக்காரு. கேப்டனும் சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் திமுக, அதிமுக, வேற யாரும் ஆட்சி செய்யல. அதனாலதான் அப்படி எல்லாருடைய கருத்தும் ரெண்டு கட்சியும் ஒண்ணுதான் அப்படின்றதுதான் கருத்து. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு.